டியூஸ்டே மார்னிங். நீங்கலாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது டூர்ன்னு ஒண்ணு போயிருக்கீங்களா? நான் போனதே இல்லங்க. எங்க ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போனதே இல்ல. பிகாஸ் எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டூர் போயிருக்காங்க. ஊட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ பஸ் வந்து கவுந்தடிச்சு விழுந்து நெறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு 24 மெம்பர்ஸ் மேல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலருந்து வந்து எங்க ஸ்கூல்ல வந்து இப்ப வரைக்குமே ஸ்டில் அவங்க வந்து டூர்ன்ற பேச்சுக்கே அவங்க இடம் குடுக்கறதே கிடையாது அவங்க. பஸ்ல பிள்ளைங்கள எங்கனா கூட்டிட்டு போலாம் அப்டின்னா, அதுக்கு சான்ஸே கிடையாது அவங்க. இந்த ஊர் விட்டு ஊர் போறதெல்லாம் அலோவே பண்றதில்ல. அவங்க அந்த டூர்ன்றதையே எங்க ஸ்கூல்ல கிடையாதுன்றத மொத்தமா எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்ச வரைக்குமே நாங்க டூர்ன்றது நான் போனதே இல்ல. நெறைய ஆசைப்பட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கனா வெளிய போணும் அப்டின்னு சொல்லிட்டு. நம்மலாம் எங்க ஸ்கூல் படிக்கும்போது நம்மள வீட்ல இருந்து வெளிய அனுப்புறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இல்ல எங்கருந்து நம்மள டூருக்கு அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அவ்ளோ பெருசா கேட்டதில்ல. உள்ள மட்டும் ஆசை இருக்கும். ஆனா கேட்க மாட்டேன். ஸோ நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரது, அந்த மாரி போய் விளையாடிட்டு வரதுலாம் மட்டும் தான் இருப்பேன் நானு. சரி காலேஜ் போனாவது நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, ஐவின்ற பேர்ல வெறும் கம்பெனிக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்க. பஸ்ல உட்கார வச்சே நம்மள பீச் காட்டுவாங்க. இவ்வளவுதான் பண்ணிருக்காங்களே. இது வரைக்கும் நானு டூர்ன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல. எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. நீங்க இந்த மாரி எதனா கேர்ள்ஸ் ட்ரிப்பா போயிருக்கீங்களா வெளிய?